Taste the Daily. பல்கலைக்கழகம் முன்பாக குவிந்து வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலே காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே குவியக்கூடிய தொண்டர்களை கட்டாயமாக அரசு பேருந்துகள் மூலமாக கைது செய்து அழைத்துச் செல்லக்கூடிய அந்த நிகழ்வு அரங்கேறி வருகிறது. ஒரு பாதுகாப்பான ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் திமுகவுடைய சைதை பகுதி கிழக்கு இளைஞரணி அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரன் மற்றும் இன்னும் சில பேர் சென்று கட்டாயப்படுத்தி அந்த மாணவியை கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதிமுகவினர் இங்கு ஏராளமானோர் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு குவியக்கூடிய அதிமுகவினரை கட்டாயப்படுத்தி கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். சார், இங்க இன்னும் போராட்டமே தொடங்கல, ஆனா போலீஸ் நெருக்கடி காட்டுறாங்க, கைது பண்றாங்க. இந்த நிகழ்வு குறித்து எப்படி பாக்குறீங்க? கையாளாத விடியா திமுக அரசின் அவலத்தை தான் நேற்று தோலுறுத்தி காட்டினார் நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்று காலை போராட்டம் என அறிவித்த உடனே காலை முதல் போலீஸை குவித்து விட்டனர். எங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை துவக்குவதற்கு முன்னாலே எங்களை கைது செய்வோம் என்றும் சாலைகளில் நிற்கின்றவர்களை அச்சுறுத்தும் வகையிலே காவல் வாகனங்களை ஏற்றிக்கொண்டும் இதோ உங்கள் முன்னாடியே பாருங்க காவல்துறை எங்களை கைது செய்யும் வண்ணம் இருக்கிறார்கள். இன்னும் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை துவக்கவே இல்லை, இதற்குள்ளே அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கையாளாத ஆட்சியை மிக விரைவில் மக்கள் தூக்கி எறிவார்கள். 2026 அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி மலரும் என்று இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நெருக்கடி காட்டக்கூடிய ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்திலே 23ஆம் தேதி இரவு 7:45 மணிக்கு திமுகவுடைய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரன் அவரோடு இன்னும் சிலர் சென்று போதையிலே கட்டாயப்படுத்தி மாணவருடைய ஆடைகளை அவிழ்த்து ஒரு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருக்கிறார். அவரோடு சென்றவர்கள் யார் என்பது குறித்து இன்னும் புகைப்படம் அடையவில்லை. ஆளுநர் மாளிகையிலே ஒரு பெட்ரோல் குண்டு வீசியவர் எங்கே பெட்ரோல் வாங்கினார், எங்கே பாட்டில் வாங்கினார், எங்கே திரியை குடித்தார் என்றெல்லாம் காட்டிய திமுக அரசுடைய காவல்துறை இந்த குற்றவாளிகள் குறித்து வீடியோக்களையோ புகைப்படங்களையோ வெளியிடாதது ஏன்? தற்போது அதிமுக போராட்டத்தை ஈடுபடுவதற்கு முன்பாகவே கைது செய்தார். அது குறித்து உங்களுடைய பார்வை? விடியா திமுக அரசுடைய அலட்சியம், தமிழக மக்கள் மீது பாதுகாப்பு இல்லாத சூழலை பலமுறை பல போராட்டங்கள் பல ஆர்ப்பாட்டங்களிலே மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எடுத்து கூறியும் பொம்மை முதல்வர் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். தலைநகரிலே மிகப்பெரிய கொலைகள் நடந்திருக்கிறது, பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இருந்தும் கூட தமிழகத்தினுடைய சிறந்த ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு அலங்கோலமான கொடுமையான செயல் நடந்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்று மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் போராட்டம் அறிவித்து அந்த போராட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே பொம்மை முதல்வரும் அன்று இங்கே அங்கிருந்து அலைந்து கொண்டிருக்கிற துணை முதல்வரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூட தெரியாத வண்ணம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. ஒரு பக்கம் கள்ளச்சாராய சாவு, ஒரு பக்கம் போதை நடமாட்ட பொருட்கள், போதைப் பொருள் நடமாட்டம், இதை போன்ற அவலட்சணங்களை என்ன செய்கிறார் என்று கூட தெரியாமல் அவர் மழையிலே தூங்கி கொண்டிருக்கிறாரா இல்லை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசை 2026 தமிழக மக்கள் தூக்கி எறிவதற்கு தயாராகிவிட்டார்கள். எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் போராட்டம் என்று அறிவித்த உடனேயே இங்கு பல ஆயிரக்கணக்கான போலீஸ்காரர்களை குவித்து எங்களை கைது செய்கின்ற நடவடிக்கையில ஒரு உரிமை போராட்டத்திற்கு கூட அனுமதிக்காத அரசை தூக்கி எறிவதற்கு தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் இது எடுத்துக்காட்டுகிறதுக்கு. அவர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய இந்த பயம், அவர்கள் எந்த விதமான செயல்பாடும் நிர்வாகத்திறமை இல்லாத கையாளாத அரசாக தான் இந்த செயல் காட்டுகிறது. இவர்களை உடனடியாக எல்லா விதமான நடவடிக்கையும் எடுத்து அந்த ஞானசேகரன் மீது பல குற்றங்கள் இருக்கிறது, அந்த குற்றங்களுக்கு ஏன் தண்டனை அறிவிக்கவில்லை, ஏன் அவன் மீது நடவடிக்கை இல்லை என்பதை இன்னும் ஒரு சில நாட்களிலேயே மிகப்பெரிய விசாரணை செய்து அந்த விசாரணை அடிப்படையில் அவருக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் என்னென்னலாம் அவலங்கள் நடந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி தமிழக முதல்வருக்கு திறமை இருந்தால், திராணி இருந்தால் இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் வீறு கொண்டு இருந்து போராட்டம் சிறப்படைய வெற்றியடையவும் நாங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எங்களை கைது செய்வதற்கு இந்த திமுக அரசை கண்டிக்கின்றோம். திமுக அரசு இங்கு வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை, நிர்வாகிகளை கட்டாயப்படுத்தி
போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே கைது செய்யக்கூடிய ஒரு அவல நிலையை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவுடைய நிர்வாகிகள் என புகுந்து வருகிறார்கள். போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்களை போலீசார் கட்டாயப்படுத்தி ஒவ்வொரு வாகனங்களாக ஏற்றி அழைத்துச் செல்லக்கூடிய அந்த அவல நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவில் தமிழகத்திற்கே தலைக்குறிவை ஏற்படுத்தும் விதமாக மாணவி ஒருவர் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தேவையில்லாமல் ஒரு முதல் தகவல் அறிக்கையை, பின் பாலியல் தொடர்பான ஒரு முதல் தகவல் அறிக்கையை அவருடைய செல்போன் மற்றும் அவருடைய முகவரி பெயரோடு வெளியிட்டிருக்கக்கூடிய காவல்துறை கொலை, கொள்ளை போன்ற போதைப் பொருள் போன்ற பல்வேறு வழக்குகளில் உடனடியாக முதல் தகவல் அறிக்கையை முழு விவரங்களை வெளியிடாதது ஏன் என்று மாணவர்கள் தரப்பிலே கேள்வி எழுப்பப்படுகிறது. குறிப்பாக ஞானசேகரன் என்கிற அந்த திமுக பிரமுகரோடு உள்ளே சென்றவர்கள் யார், அவர் எவ்வளவு நேரம் அங்கே இதுபோன்ற வெறியாட்டத்தில் ஈடுபட்டார்கள், இன்னும் அவருடைய பின்புலத்தில் இதுபோன்று எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை முழுமையாக ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். விசாரணை அடிப்படையிலே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடிய காவல்துறை உறங்கிக் கொண்டிருக்கிறதா? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கினுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஏராளமான அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினர் வீறு கொண்டு எழுந்திருக்கிறார்கள். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டிருக்கிறது. போதைப் பொருள் கலாச்சாரம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய நிலையை பார்க்கிற போது காவல்துறை நெருக்கடி கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சார், இங்க தொடர்ந்து போராட்டம் ஈடுபடுறது அரசு பண்ணிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதிமுக அரசு எப்பவுமே ஒரு மக்களுக்கான எதுவுமே செய்யறதே இல்லை. அதே நேரத்தில் திமுக தொண்டர் தான் இதை செஞ்சிருக்காருங்க போகும்போது மிக வருத்தம் அளிக்கிறது. இதை அதிமுக சார்பில் இதோடைய எடப்பாடியார் அவர்கள் போராட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. இதை சிறப்பான முறையில் அதை செய்யணும். ஏன்னா இது மக்களுக்கான போராட்டம் இருக்கு, எங்களுக்கான போராட்டம் கிடையாது. அதனால இது செய்யணும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. மக்களுக்காக அதிமுக களத்தில் நின்று தொடர்ந்து போராட்டத்தில் காவல்துறையினர் அங்கே நெருக்கடி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய தொண்டர்களை தாக்குவதாக கூறப்படுகிறது. தற்போது போலீசாருடைய அட்டகாசம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய காட்சியும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நெருக்கடி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே குவிந்து வரக்கூடிய சார் வணக்கம். இப்ப போராட்டம் தொடங்கத்துக்கு முன்னாடி காவல்துறை இவரை நெருக்கடி காட்டுறாங்க. அதை பத்தி என்ன? டிசி பர்மிஷனே வாங்கல, சட்டத்தை மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆர்ப்பாட்டம் பண்ணது நாங்க என்ன பண்ணோம்? அதாவது காவல்துறையினர் அனுமதி நாங்கள் தரமாட்டோம், இங்கே குவியக்கூடாது என நெருக்கடி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். செய்தியாளர்கள் கூட பேசுவதற்கு இங்கே அனுமதி மறுக்கப்படுகிறது. காவல்துறையினுடைய அட்டூழியம் என்பது தொடர்ந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாலகங்கா வந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக காவல்துறையை தொடர்ந்து நெருக்கடி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர் பாலகங்கா இங்கே இணைகிறார். காவல்துறையினர் நெருக்கடி நடவடிக்கை கைது பண்றாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி கல்லூரிக்குள்ளே பல்கலைக்கழகத்துக்குள்ளே வெளியாரால் கற்பழிக்கப்பட்ட நிகழ்ச்சியை கண்டித்து, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய தமிழக அரசு கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துபவர்கள் எல்லோரையும் இப்போதே கைது செய்தார்கள். காங்கிரசினுடைய தலைவர், தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை ராஜ்பவன் வாசலிலே நின்று எந்த அனுமதி இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பண்ணியிருக்கிறார். திருமாவளவன் பண்ணியிருக்கிறார், சீமான் பண்ணியிருக்கிறார். நாங்கள் பல்கலைக்கழகம் சட்டத்திற்கு உட்பட்டு எதிர்கை செய்கிறோம். இதை கைது செய்ய நினைக்கிறார்கள். இந்த அரசு அடக்குமுறை அரசு, அராஜக அரசு, நியாயத்தை நிலைநாட்ட இல்லாத அரசு, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிய அரசு, காப்பாற்றாத அரசு. குறிப்பாக திமுக அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறி இருக்கிறது. தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கிறது.
திமுக அரசு இங்கு இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை இங்கு போராடுவதற்காக அனுமதிக்கப்படவில்லை. பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அரங்கேறி இருக்கக்கூடிய இந்த குற்றச் சம்பவத்திற்கு ஆளுங்கட்சிக்கு காவல்துறையினர் துணை போகிறது என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து அதிமுகவினர் களத்திலிருந்து போராடி வருகிறார்கள். அம்மா, ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, அதை பற்றி என்ன இல்லங்க, ஒரு ஆட்சினா ஒழுங்கா இருக்கணும். ஆட்சி அதை விட்டுட்டு வந்து மக்கள் அடிக்கிறது, இதுக்கு ஆட்சி இருக்கு, போலீஸை வச்சு இந்த கட்டுப்பிடி கொடுத்தாங்கன்னா எல்லாரும் நியாயம் சொல்லாம போயிட்டே இருப்பாங்களாமா? மகளிர் நிக்கிறோம், மகளிரே அடிக்கணும்ன்ற மாதிரி ஆளை வச்சு செட் பண்ணி அடிக்க வராங்க. ஒரு கட்சியில என்ன சொல்றோம்னு கேட்க வரணும். நாங்க சாதா பொதுமக்களே தான் போறாங்க, நாங்க எல்லாருமே கேள்வி கேட்க வரோம். ஏன் கேட்க விட மாட்டீங்க? உங்க அராஜகத்துக்கே ஆளானாங்க. இன்னும் எவ்வளவுதான் நீங்க இன்னும் சுருட்ட போறீங்க? இன்னும் எவ்வளவு சுருட்டீங்கன்னா இன்னும் மக்களை எவ்வளவு ஏமாத்த போறீங்க? டப்பா வண்டியை விடுறீங்க, பஸ்ஸை விட்டு அதுவே ஒண்ணு ஏமாத்து, மக்களை ஃபுல்லா ஏமாத்துறது. நீ கொடுக்குற 1000 ரூபாயில யாரும் ஒண்ணு இங்க வாழல. ஒழுங்கா நீ மக்களுக்கு அடிப்படை வாழ்க்கை கொடுத்தாலே போதும். நீ உன் குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு நாங்க ஆளு கிடையாது இங்க யாருமே. இங்க இன்னமும் மக்கள் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, அப்படியே டைப் பண்ணி அங்கங்க அடிக்கிறது, போலீஸ் வச்சு மிரட்டுறது, இதெல்லாம் வேலையாங்க? ஒரு பாலியல் வன்கொடுமை ஒரு மாணவி 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் செய்தார்கள், எத்தனை பேர் உள்ளே சென்றார்கள், என்ன கொடுமை அரங்கேறியது என்பது தெரியவில்லை. மாணவியை மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. அது பத்தி என்ன இந்த ஆட்சியில் அது நடக்கிறதா பெரிய விஷயம். இந்த ஆட்சியில் அதுதாங்க நடக்குது. அவங்க வந்ததுல இருந்து இதாங்க நடக்குது. ஃபர்ஸ்ட் மக்களை வந்து மதிக்க சொல்லுங்க, பெண்களை மதிக்க சொல்லுங்க. அவங்க வீட்லயும் பொம்பளைங்க இருக்கு, புரியுதுங்களா? பாலியல் கொடுமைனா சரியான சட்டம் இருந்தா ஏன் அது நடக்குது? எப்படி நடக்கும்? இவங்க விடுவாங்க, கஞ்சால இருந்து எல்லாமே கமிஷன் வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க உயிரை எடுக்கிறானுங்க. ஏன் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் பிளாட் போட்டு இங்க வித்துட்டு இவன் எங்கேயாவது ஊரை விட்டு போயிடுவான். அதிகாரம் கிடையாதுங்க, அட்லீஸ்ட் ஆளுங்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்குறாங்க. யாரு தண்டனை பண்றா, கத்தரிக்கிறானுங்களா, கொள்ளடிக்கிறானுங்களா, அவனுங்களுக்கு தான் பவர் கொடுக்குறானுங்க. போலீஸ் அதிகாரிகளுக்கு தான் பவர் கொடுக்க மாட்டாங்க, போராட்டம் பண்ண கொடுக்க மாட்டாங்க. நான் மெயின் ரோட்ல தான் நிக்கிறாங்க, அவனுங்க எப்படி எங்களை அரெஸ்ட் பண்ணலாம்? லேடிஸ்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாதா? இவங்க கிடையாதா? பாதுகாப்பு கிடையாதா? இந்த ஜனநாயகத்துல லேடிஸ்க்கு பாதுகாப்பே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ஆயிட்டே இருக்குது இந்த டிஎம்கே ஆட்சி. ஒழுங்காம், அப்பதான் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆட்சி கலையணும், ஆட்சி கலைஞ்சாதான் ஆட்சி கலையணும். அதுதான் மெயின். மக்களுக்கு வச்சு நல்லது செய்ய சொல்லுங்க, அதுக்கு வர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு சும்மா இந்த ஷோ கட்டிட்டு இருக்க வேணாம். பிள்ளைய மேல ஆக்குறதுக்கு, அவங்க வீட்டாளங்களே மேல வர்றதுக்கு அவங்க எங்கேயாவது போய் சொல்லுங்க. தமிழ்நாடு கூடு போட வேணாம்னு சொல்லுங்க. எப்போ பாரு போலீஸ் ஏறி விடுறது, போலீஸ் ஏறி விடுறாங்க. ஒரு ஆட்சி ஆட்சியை கழிக்க சொல்லுங்க. இவனுக்கு ஆட்சிக்கு கேளாதவங்க, இவனுக்கு காலுக்கு இதேதான் வேலை. இவங்களுக்கு மகளிருக்கும் பெண்களுக்கு மாணவிங்க யாருக்குமே இவங்க ஆட்சி பிடிக்காங்க. ஆட்சி கலைக்கிறவங்க பாதுகாப்பே கிடையாதுங்க. இதுக்கு மேல எப்படிங்க சொல்றது? மக்கள் நாங்க பிரஸ் மூலியமா தாங்க சொல்ல முடியும். இதை கூட எடுக்கலன்னா என்னங்க பண்றது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் பொதுமக்களும் இங்கே குவிந்திருக்கிறார்கள். ஆளுகிற திமுக அரசின் காரணமாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தொடர்ந்து முழங்கி வருகிறார்கள். திமுக அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதைவிட நாங்கள் எப்படி மன்றாடுவது என்ற வேதனையோடு அவர்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை என்கிற ஒரு காரணத்தை காட்டி வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களை பேருந்துகள் மூலமாக 50-100 பேர்களாக தொடர்ந்து கைது செய்த வண்ணமாக இருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய அதிமுகவினரை போராடக்கூட அனுமதிக்காமல் ஜனநாயகத்தினுடைய குரல்களையானது தொடர்ந்து நசுக்கப்படுகிறது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களையும் கட்டாயமாக கைது செய்யக்கூடிய அவலம் என்பது தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. காவல்துறையினர் தொடர்ந்து நெருக்கடி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் முன்பாக நடந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து காவல்துறையினர் இங்கே குவிந்திருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை கைது செய்யக்கூடிய நெருக்கடி கொடுத்து
பேருந்தில் ஏற்றக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதிமுகவினர் இங்கே நிற்கக்கூட அனுமதிக்க மறுக்கிறார்கள். சாலையின் ஓரமாக காந்தி மண்டபம் அருகே தடுப்புகள் அமைத்து உள்ளே இருக்கிறார்கள். அவர் எந்தவித ஒரு இடைவெளியில் தொந்தரவை ஏற்படுத்தவில்லை. போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் அவர் கோஷங்களை முன்வைக்கவில்லை, போராடவில்லை, கண்டன கோஷங்களை எழுப்பவில்லை. ஆனால் காவல்துறையினர் நெருக்கடி கொடுத்து ஒவ்வொரு அரசு பேருந்துகள் காவல்துறை வாகனங்கள் வாயிலாக தொடர்ந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கைது நடவடிக்கை என்பது தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் கைது செய்யப்படுகிறார். சார், ஒரு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. இது பற்றி நீங்க என்ன தொடர்ந்து இந்த பகுதியிலே அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் குவிந்து வருகிறார்கள். ஏராளமான தங்களுடைய வேதனையோடு அங்கு நிற்கிறார்கள். பின்னுக்கு ஏற்பட்ட அவலம் என்பது மிகப்பெரிய ஒரு துயரமாக இருக்கிறது என்று அந்த கண்டன குரல்களை கோஷங்களை முன்வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் கடுமையான முறையில் அவர்கள் கைது செய்யக்கூடிய நிலையை சார் என்ன நடந்தது சார்? இங்க வந்து நாங்க அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தோம். எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி பேர் அப்படி போயிட்டாங்க. நான் இங்க எங்க மாவட்ட செயலர் KP கண்ணன் தலைமையில் இங்க நிக்கிறோம். இங்க எல்லாரையும் அடிச்சு தேர்த்தனால பஸ்ல ஏற்ற சொல்லி வலுக்கட்டாயமா ஏத்துறாங்க. நாங்க வந்து பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சின்ன பாலியல் 3 வயசு குழந்தைங்க பாதுகாப்பு இல்லை, 18 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 7 வயசு கேள்விக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப அராஜகம் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, கள்ளச்சாராயம், கஞ்சா, இது இன்னைக்கு 18 வயசுல இருந்து 14 வயசு பசங்க ரொம்ப கஞ்சாவுக்கு அடிமையாகி ரொம்ப பசங்க. ஏன்னா நாங்க பார்க்கறது பரிதாபமா இருக்கு. ஏன்னா இந்த இப்போ நான் எனக்கு 48 வயசு ஆகுது, நான் இவ்வளவு இளமையா இருக்கேன். ஆனா இன்னைக்கு 18 வயசுல இளமையை தொலைச்சிட்டு பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம் இதுக்கு மெயினா கஞ்சா ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. எல்லா பகுதியிலும் கஞ்சா ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதை ஒழிக்கணும். இதுக்கு வந்து தமிழ்நாடு அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் தலைமையில் ஆட்சி அமைத்தால் தான் இது சட்டம் ஒழுங்கு சரி வரும். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கே குவிந்து வருகிறார்கள். ஆளுகிற அரசுக்கு எதிராக அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்த உடனாக காவல்துறையினர் இங்கே வருவதற்கு முன்பாகவே குவிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய ஒவ்வொருவரையும் இங்கே 50 பேர் குவிந்தால் உடனடியாக அவர்கள் பேருந்துகளை ஏற்றுகிறார்கள். தற்போது அதனையும் மீறி தொடர்ந்து இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் குவிந்து வருகிறார்கள். ஆளுகிற திமுக அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டன முழக்கங்களை எழுப்புவதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்புவதற்காக நிற்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரலாற்றில் இல்லாத அளவிற்கு சென்னை மாநகரத்தினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய சென்னை கிண்டியிலே இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஞானசேகரன் திமுக நிர்வாகி என்பதால் அவருடைய தடயங்களையும் ஆதாரங்களையும் மறைத்து அவரை நேற்று காலதாமதமாக அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர் பிறகு ஊடகங்களில் புகைப்படங்கள் எல்லாம் வெளியான பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து ஞானசேகரனோடு வந்தவர் யார், எத்தனை பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவருடைய பின்புலம் என்ன என்பதை முழுமையாக கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயக்குமார், வணக்கம். ஜனநாயக ரீதியில் இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட்டமானது சரியாக 10 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டமானது தொடங்கி 13 நிமிடங்கள் தான் ஆகிறது. போராட்டம் என்பது முழுமையாக தொடங்கக்கூடப்படவில்லை. அதற்குள்ளாக போராடக்கூடியவர்களை எதற்காக காவல்துறையினர் கைது செய்கின்றனர்? காவல்துறை தரப்பிலிருந்து என்ன விவரங்கள், என்ன விளக்கம் அளிக்கிறார்கள்? இதற்கு விவரங்கள் ஜெயக்குமார். கண்டிப்பாக செய்து இன்றைக்கு 10 மணிக்குத்தான் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக 10 மணிக்கு முன்பாக இங்கு தொண்டர்கள் வருகை தந்திருந்தார்கள். வருகை தரக்கூடிய தொண்டர்கள் இங்கு நின்றுவிடக் கூடாது என்பதில் தான் காவல்துறையினர் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். திமுகவுடைய நிர்வாகி உள்ளே சென்று மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தும் வரை, அங்கே பல மணி நேரம் நெருக்கடி கொடுக்கும் வரை, ஆடைகளை கழற்றி புகைப்படம் எடுத்து மிரட்டும் வரை காத்திருந்த காவல்துறை தற்போது போராட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதிக்காமல் ஜனநாயகத்தினுடைய குரல்களை நசுக்கப்பட்டிருக்கிறது.
ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் குவிந்து இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்துவார்கள் என்று அறிவித்த உடனேயே இங்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது காவல்துறை. ஆளுகிற திமுக அரசு அவர்கள் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். வருகிறவர்களை ஜனநாயக ரீதியில் போராடக்கூடியவர்களை கைது செய்கிறார்கள் என்றால், ஒரு ஜனநாயகத்துடைய குரல் வழியை நசுக்குகிறார்கள் என்றால் இந்த அரசினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? தவறிழைத்தவர்களை தண்டிப்பதற்கு விட்டுவிட்டு அந்த தவறை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவர்களை கைது செய்வது என்பது ஜனநாயகத்துடைய குரல் வழியை நசுக்கக்கூடிய அரசாகத்தான் இருக்கிறது. போராட்டம் நடத்தவே தொடங்கவில்லை, அதற்குள்ளாக கைது நடவடிக்கை என்றால் இந்த அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தொண்டர்களுடைய வேதனையாக. சார் உண்மையா இதுதான் உண்மை. ஏன்னா நாங்க ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் தான் பண்றோம். அதுக்குள்ள வண்டியில ஏத்துறாங்க, இப்படி போ அப்படி போ லாக் பண்ணிடுவாங்க. நான் எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணல, அதாவது எந்த அராஜகமும் பண்ணல, அமைதியான முறையில் போராடுறோம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு நீதி வேணும். இது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்குது. இந்த அநீதியை தடுக்கணும்னா நம்ம அனைத்து இந்த அண்ணா தொண்டர்கள் அனைவரும் போராடுறாங்க, அமைதியான முறையில் போராடுறாங்க. ஆனா இதுக்கு நாங்க எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணல, டீசெண்டா பண்ணுகிறோம். இதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. எதுக்கு பஸ்ல ஏத்தணும்? இது நான் யாரும் அராஜகம் பண்ணலையா? எதுக்கு எங்களை வண்டியில ஏத்தணும்? எதுக்கு? நான் அமைதியான முறையில் தான் போராடுறோம், நாங்க எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணலையா? அதாவது ஒரு காலேஜ் உள்ள போய் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி போட்டோ எடுக்க முடியுதுன்னா அவனுக்கு யார் அவ்வளவு தைரியம் கொடுத்தது? இதுதான் எங்களுடைய கேள்வி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 3 வயது குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை. இது நியாயமான முறையில் போராடுறோம். இதுக்கு மக்களே எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைக்கணும், மக்களும் ஒத்துழைக்கணும், காவல்துறை ஒத்துழைக்கணும். இதை பணிவோடு கேட்டுக்கிறோம்.